உன்னுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிலருக்கெல்லாம் ஒரு சிந்தனை, ஏன் நம்ம மட்டும் பெந்தேகோஸ்தா இருக்கணும், நம்ம மட்டும் பெந்தேகோஸ்தா இருக்கணும். பெந்தேகோஸ்தா இல்லாதவங்க எல்லாம் எவ்வளோ ஜாலியாக படம் பார்த்துட்டு, எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு, எவ்வளோ ஜாலியாக எல்லாமோ உலகத்தில் செய்துட்டு திரிகிறாங்கன்னு ஒரு சிந்தனை இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒன்று ரெண்டு கிட்ட இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனால தான் நமக்கு இந்த குழப்பமோ, இந்த பாடோ, இந்த உபத்திரவமோ. ஆமே, கண்ட தரிசனத்தையும் கண்ட சொப்பனத்தையும் குற்றப்படுத்தி தன்னையே தாழ்த்தி வைக்கிற ஸ்திரீகளும் இங்கே உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிஞ்சவர். இது காரணம் ஒன்னே ஒன்று, ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இந்த சபையில் கொண்டு வரும்போது ஆண்டவர் ஆகிய செய்த நன்மைகளை, கற்பாறையிலிருந்து தண்ணீரை தந்து, நீரூற்றில் இருந்து தண்ணீரை தந்து, அவருடைய கண்மலையிலிருந்து வெண்ணெய் போல அதாவது மகிமையான நீரூற்றை தந்து, அவருடைய இரத்தத்துக்கு பகலாக தந்து, யாரும் புசிக்கக்கூடாத தூதர்கள் மட்டும் புசிக்கிற மன்னாவை, ஆமென், மன்னாவை தந்து நம்மளை, வார்த்தையை தந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படி தந்து நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து நம்மை செம்மையா நடத்தும் போது அது மறந்து போகுது. அப்போ இந்த சிந்தனை, அப்போ உங்கள் இருதயத்தில் என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ அதை கர்த்தர் அறிகிறார். ஆகமம் 31:21. அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது பாருங்க, அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது. ஆமென். அப்போ தேவனுடைய வழியில் நம்ம நடக்கும்போது, தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்யும்போது நிச்சயமா நமக்கு இக்கட்டும் உபத்திரம் வருமா? யாரு சொன்னது? பொண்டாட்டியை பார்த்து பைத்தியகாரி யோபு சொன்னா. பொண்டாட்டியை பார்த்து என்னன்னு, அட பைத்தியக்காரி, அவரிடம் கையிலிருந்து நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க கூடாதோன்னு கேட்டான். ஆமே, நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க கூடாதோன்னு கேட்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கணும். யாருக்கெல்லாம் நன்மை மட்டும் கிடைக்கணும்? கை வைத்துங்க பார்ப்போம். வேண்டாம். அப்போ தீமையும் கிடைச்சன்னு சொல்லுவாங்க, கை வைத்துங்க பார்ப்போம். ஒரு ஏற்றம் இல்லாமல் ஒரு இறக்கம் இல்லை. ஒரு இறக்கம் வந்தால் நிச்சயம் ஒரு தேரி உண்டு. ஆமே, எவ்வளவு தூரம் கஷ்டம் வருதோ, பாடு வருதோ, அவ்வளவுக்கு ரெட்டிப்பான சமாதானம் உண்டாகும். நிறைய உபத்திரம் வரும்போது, நிறைய நிந்த வருது, நிறைய பரிகாசம் வருதுன்னா உடனே நினைக்கணும், என்ன ஆண்டவர் ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தில் கொண்டு வச்ச போறார், ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தில் கொண்டு வச்ச போறாருன்னு நினைச்சு நம்ம சமாதானத்தோட, பொறுமையோட, நிதானத்தோட, அதாவது உபத்திரம் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்து அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டு தாண்டி, ஸ்கிப்புன்னா தாண்டி, அப்படின்னா தாண்டி போயிட்டோம்னா நீ பாக்கியவான். ஆமென். அந்த இடத்துல நீ தாண்டி போக்கு கற்றுக்கொள்ளாவிட்டால் அபாக்கியவான். ஆமென். அதான் சொல்றாரு, வாசிங்க பார்ப்போம். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சன்னதியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். பாட்டுன்னா ஒரு உடன்படிக்கை, அதை பாட்டா சொல்லி கொடுத்துருக்கு. மோசே என்ன சொல்லி கொடுத்துருக்கிறான்? பாட்டா சொல்லி கொடுத்துருக்கு. உடன்படிக்கை என்ன சொல்லி கொடுத்துருக்கிறான்? பாட்டா சொல்லி கொடுத்துருக்கான். இந்த பாட்டு தான் சாட்சி, அந்த உடன்படிக்கை தான் அவங்களுக்கு சாட்சி. நீங்களும் ஆண்டவருடைய காரியத்தில் முன்னிட்டு போகும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி போகும்போது வருகிற இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் நிந்தையிலும்
நீங்கள் நீங்கள் ஆண்டவரை அதிகமாக துதித்து முன்னோக்கி போகாமல் இருந்தா, இந்த ஊழியக்காரன், நீங்க பங்கு போடுறீங்கல்ல, உனக்கா எனக்கான்னு பங்கு போடுறீங்கல்ல, இந்த ஊழியக்காரன் சொல்லி தருகிற இந்த உபதேசம் உனக்கு சாட்சி பகரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் உனக்கு பாஸ்டர் உனக்கு, இனி சிலவங்க சொல்லுவாங்க உனக்கு அப்பா, உனக்கு அப்பா ஆகும், உனக்கு அப்பா ஆகும். அப்ப நான் அவைகளுக்கு யாரு? நல்ல புரியணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பற்றி பிடிக்கும் போது, உபத்திரவ காலம் வரும்போது நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறது வாங்கும்போது, மோசைய பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாட்சி பகிர்றது போல நான் உங்க மத்தியில சொல்லி தருகிற ஒவ்வொரு உபதேசமும், வசனத்தை சொல்லி உபதேசம் தருகிற ஒவ்வொரு உபதேசமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சாட்சி பகிரும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து எச்சரிக்கையாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகாதிருக்கும் இந்த பாட்டை அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாது இருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்க எண்ணம் இன்னதென்று நான் அறிவேன். ஆமே, ஆமே. இன்னைக்கு பாலும் தேனும் ஊரியம் தேசம்னா உடனே பரலோகம் நினைச்சிடப்படாது. ஆமே, ஆமே. நல்ல செழிப்பான, நல்ல ஆசீர்வாதம், நல்ல மகிமை, நல்ல சந்தோஷமான, நல்ல நீரூற்று, நல்ல திராட்சரசம், நல்ல மாதுளக்கனி, இப்படி நல்ல நிலத்தை ஆசீர்வாதமாய் தரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களை பற்றி இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று அப்பொழுதே ஆண்டவர் சொல்லியாச்சு. அப்போ உங்களை குறித்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு வசனம் கலிஞ்ச சுத்திகரிப்பு வந்து தெரியுமா? நான் டிமிக்கின்னு பேர் வச்சேன். 5:12 தந்திரக்காரன் போறேன் அது ஒண்ணுதான். ஆமே. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யப்படாது? தந்திரமா செயல்படப்படாது. ஆண்டவர்கிட்ட எப்படி செய்யப்படாது? தந்திரம். நம்ம கெட்டிக்காரன் இன்னும், ஆண்டவர் மோசம் இன்னும், அதாவது ஊழியக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது இன்னும், ஆண்டவர் மோசம் இன்னும், இங்க பாரு, ஆண்டவர் மோசம் இன்னும், ஆண்டவரை ஏமாத்திட்டேனோ, இந்த வாரம் தப்பிச்சிட்டேன், இந்த ஜெபத்துக்கு போகல அதுக்கு ஒரு காரணம், இந்த ஆராதனைக்கு போகல அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி தந்திரமா செயல்படக்கூடாது. அதுக்கு பேர் தான் நான் சொன்னது, டிமிக்கி கொடுக்கப்படாது. யாருக்கு? ஆண்டவருக்கு டிமிக்கி கொடுக்கப்படாது. ஆமே. தந்திரமாய் செயல்படுகிறத விட்டுறணும். ஆண்டவருடைய பாதத்துக்குள்ள ஓப்பன் ஹார்ட்டா இருக்கணும். ஆமே. நீ மனுஷன் எப்படி இரு, ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? ஓப்பன் ஹார்ட், திறந்த புஸ்தகமா இருக்கணும். ஏன்னா எப்படிதான் சீல் போட்டு வச்சாலும் கர்த்தர் அதை அறிந்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை மோசையிடம் அவர் சொல்லி இருக்கார். இப்ப இது உபாகமம் எத்தனையில சொல்லி இருக்கு? 21 சொல்லி இருக்கு. இந்த ஜனங்கள் அங்க போய் இந்த பாட்டு பாடினதை, நான் சொல்லி கொடுத்த பாட்டு உடன்படிக்கையை மறந்து அவங்க இஷ்டம் போல வாழ்வார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று 21வது வசனத்தில் சொல்லி இருக்கு. அதே இதை மோசேட்ட 16வது வசனத்தில் சொல்லி இருக்கார். பாருங்க பாப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரா மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள். ஹல்லேலூயா. இதுல ஒரு மாற்றம் கிடையாது, ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த சுதந்திரத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவார்? நோ. ஆமே. இதுல இரத்த சாட்சியம் மறிக்கிறது இல்ல, சில இடத்துல நம்மை வறுமைப்படுத்தி கொள்ளுகிறது, ஆண்டவர் நம்மளை வறுமையில நடத்துகிற, இதெல்லாம் நம்மளை பாடம் படிப்பிச்சு தருகிற விதம். ஆமே, ஆமே. ஆண்டவர் பாலும் தேனும் ஊரிய கானான் தேசத்துக்குள் மோசையை வச்சு இவ்வளவு ஜனங்களை கொண்டு போக காரணமே சுவிட்சமா வாழ்வதற்காக தான். ஆனா உன்னை இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை தரும்போது
நீ ஆண்டோடைய உடன்படிக்கையை மறந்து போகாத. ஆமே. ஏன்னா உன் நினைவுகளை யார் அறிஞ்சு வச்சிருக்கிறது? தேவன் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னே மோசேட்ட சொல்லியாச்சு. எப்படி? மோசே, நீ பிதாக்கள்கிட்ட போய் சேர போற, பரதேசிக்கு போய் சேர போற. ஆனா இந்த ஜனங்கள் போய் கொளுத்து கொண்டு இருக்கும்போது, அதாவது நன்மையை புசிக்கும் போது என்ன செய்வார்களாம்? ஆண்டவரை மறந்து அந்த தேசத்து ஜனங்களோடு சேர்ந்து, அந்த உலக ஜனங்களோடு சேர்ந்து உலக மாடல் ஆகி போவார்களாம். உலக மாடல். இன்னைக்கு கிறிஸ்தவனாலே ஒரு மாடல் தானே, இல்லையா? கிறிஸ்தவன் சொன்னாலே ஒரு மாடல், நகை ஒரு மாடல், பட்டு யாக்கி கொடுக்கிற சிவப்பு சாரி ஒரு மாடல், தலை ஒரு மாடல், தலை. ஆமென். மோசேட்ட அழகா சொல்றாரு, இவனுவா போவானுவா, நல்ல புசிப்பானுவா, குடிப்பானுவா, என்ன செய்வானுவா? என்னை அல்லாத ஆராதனை செய்திருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? நான் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்கு நிறைவேற்றும் போது என் ஜனம் என்னுடைய உடன்படிக்கையை மீறுவார்கள் என்று கர்த்தர் வேதனை கொண்டாராம். ஆமென். அப்ப ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தையை எங்கோட்டு கொண்டு வச்சாவது நெருக்கி உனக்கு ஆசீர்வாதத்தை தாரது உண்மைதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தாரது உண்மை. இப்படி நான் சொன்ன உடன்படிக்கையை அவர்களுக்கு நான் நிறைவேற்றும் போது என்னை மறந்து என்னை ஆராதிப்பதற்கு தவறி போவார்களா என்று அவர் என்ன செஞ்சாராம்? வேதனை கொண்டார். வாசிங்க உபாகமம் 31:20. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஊடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போய் இருக்கும்போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுகிறார்கள். கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? கோபம் மூட்டுகிறார்களா? உடனே நினைச்சிடக்கூடாது, நான் பாகாறு பக்கம் விக்கிரகத்து பக்கமே போக மாட்டேன், ஒரு பத்தி கூட கொளுத்தி வச்ச மாட்டேன், அதை கண்டா தூணு துப்பிட்டு தான் போவேன், அதை கண்டாலே எனக்கு ஒரு கோபம் வருதுன்னு சொல்லுகிறதல்ல. நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை எந்த மனுஷனுக்கு, பிள்ளைக்கோ மனைவிக்கோ புருஷனுக்கோ பெற்றோருக்கோ தொழிலுக்கோ கொடுத்தா அது விக்கிரக ஆராதனை. ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, நேரத்தை எந்த காரியத்துக்கு கொடுத்தாலும் அதை விக்கிரக ஆராதனை. அதைத்தான் கர்த்தர் இங்க இவர் சொன்னார், வேதனையோடு சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? எனக்கு கோபம் மூட்டினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். 20வது வசனத்தை வாசி. பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் பொழிந்த தேசத்தில் அவர்களை கொண்டு சேர்த்த பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போய் இருக்கும்போது அவர்கள் வேறு தேவர்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவங்களுடைய வேறு காரியங்களுக்கு செயல்படுத்துகிறார்கள் என்று அவர் கோபத்தோடு வேதனையோடு சொல்லுகிறார். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ உங்க நினைவெல்லாம் கர்த்தர் ஏதாவது ஒரு காரணம் உலக பிரகாரமா என்னிட்ட சொல்லும் போது, இல்லை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது உலக பிரகாரமா சரியான காரணம். ஆனால் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிற காரணம், ஆண்டவரை நிந்திக்கிற காரணம், ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிற காரணம், இந்த காரணத்தை எல்லாம் அடுப்பில் தூக்கி கொண்டு வச்சிட்டு ஆண்டவருக்கு இடத்தை கொடு. கர்த்தர் உன்னை வளர்த்த, அவர் ஆசீர்வதிக்க அவர் கடமைப்பட்டவர். அவர் சொன்னதை செய்வார், மாற்றமே இல்லை. உன்னை உயர்த்துவேன்னா உயர்த்துவார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பார். உனக்கு அதாவது நினையாத நேரத்தில், நினையாத இடத்துல இருந்து, நினையாத வழியில, சிந்தித்து பார்க்க முடியாத வழியில வருமானங்கள் வரேன்னா வரும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்ன உடன்படிக்கையை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன? கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன? வாசிக்க கேட்போம்.
நான் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்கு நிறைவேற்றும் போது என் ஜனம் என்னுடைய உடன்படிக்கையை மீறுவார்கள் என்று கர்த்தர் வேதனை கொண்டார். கோபம் வேதனை கொண்டாராம். ஆமென். கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன? உபாகமம் 6வது அதிகாரம், உபாகமம் 6வது அதிகாரம் 10, 11, 12. உபாகமம் 6, 10, 11, 12. தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமே. உண்மையாக சொல்கிறேன் இந்த வருஷம் 12வது மாதம் முடியும் என்ன கர்த்தர் ஊழியக்காரனையும் உங்களையும் பல வழிகள் மூலமாக ஆசீர்வாதத்தை தாரது உண்மை. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். அவர் செய்த உடன்படிக்கை ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக, அதன் நிமித்த இந்த பூமியின் சந்தோஷமான மகிழ்ச்சியான காரியங்களை புசிப்பதற்காக அவர் உன்னோடு செய்த உடன்படிக்கை ஜீவன் உள்ளவரை திருமறை சத்தியத்திற்கும் திருச்சபை ஒழுங்குக்கும் கீழ்ப்படி என்று சொன்ன இந்த திருமறையின் அந்த உடன்படிக்கையை நீ கீழ்ப்படிவாயானால் நிச்சயமா உனக்கு தருகிற ஆசீர்வாதம் ராஜசிங் பிரதருக்கு இடையில முறிஞ்சு போனது போல போகாது. நீண்ட ஆயுசு உடையவர்களாக நீங்க இருக்கிறது போல உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய சம்பந்தம் அதாவது அந்த சம்பத்து உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு உரைக்க சொல்லுகிறார். சொன்னார். ஆமென். அப்படி தரும்போது நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை நீ பாகாலுக்கு செலுத்துகிற பிரகாரம் உன் வேலைக்கு, உன் தொழிலுக்கு, உன் பிள்ளைக்கு, உன்னுடைய காரியத்துக்கு கொடுக்காத. ஹல்லேலூயா. கொடுத்தா அது விக்கிரக ஆராதனை, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியம். ஆமே. சிலருக்கு உடனே பலிக்கும், அது பாக்கியவான். உடனே கிடைச்சா பாக்கியவான். எல்லாம் நின்று கிடைக்குது, அது அபாக்கியவானாய் போய் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமே. ஹாலே. வாசிங்க சங்கீதம் 1:2 வாசிங்க பார்ப்போம். வாசி சத்தமா. தின்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து மரத்தை போல இருப்பான். வாய்க்கும். அப்படி இராமல் பதரை போல் இருப்பான். ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரியணும். ஆமென். புரிஞ்சு வச்சிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரத்தத்தினால் கட்டப்பட்ட சபை ஒருபோதும் விழுந்து போகாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அந்த கட்டப்பட்ட விசுவாசிகள் நிச்சயமா ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கைக்கு கரெக்டா இல்லாட்டா விழுந்து போவார்கள். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரியாதவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லாமல் இருப்போமே. வாசிங்க பார்ப்போம். எத்தனாவது வசனம் வாசித்தான்? 6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ பிரவேசிக்க பண்ணும்போது, அப்போ ஆண்டவர் உனக்கு தருவேன், அவர் தருவார். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும்
நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவர் உனக்கு தந்துடுவார் ஆசீர்வாதத்தை. ஆனா நீ மறந்து போனேன்னா அவரை உன்னை மறந்து போவார், ஆசீர்வாதம் தானே போ. அவர் 8வது அதிகாரம் 7 21 முடிய 7வது வசனத்திலிருந்து 21 முடிய 20 முடிய உபாகமம் 8:7 20 முடிய. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி அல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட தக்க மலையும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இந்த 11வது வசனம் வரை ஸ்தோத்தரிக்க கடவாய். 7 10வது வசனம் வரை அவ்வளவு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? நம்ம கண்ணு பூத்து போகும்படியாக, நம்ம கண்ணு பூத்து போகன்னா அதிர்ச்சி ஆகும்படியான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். 11 தானே? பாருங்க. தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கை. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாக உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டின்மையினாலும். பாருங்க 10வது வசனத்து 13 வாசி. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, அதாவது உன்னுடைய வருமானங்கள் வருகிற வழிகள் திரட்சியாகி, பல வழிகளில் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? 3 வருஷம் தாண்டி இல்லைங்க 18 மாதம் இல்லைங்க 24 மாதம் சொல்லியிருப்பார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு பாவத்துக்காக, ஏதோ ஒரு விதத்துக்காக 12வது மாதத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை தந்தாச்சுதுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வருமா வராதா? நம்ம காத்திருந்ததே 18 மாதம். 12வது மாதத்துக்கு முன்னே அவர் சொன்ன ஆசீர்வாதம் நமக்கு வந்துட்டுன்னு வச்சுக்க, அப்போ ஒரு சந்தோஷம் வருமா வராதா? இந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிடக்கூடாது. இதுக்கு பேர் தான் மாக்கா மைஸ்ரெட் ஆகியது. அடுத்த எத்தனாவது வசனம்? 16 வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். மன்னா அதான் ராபோஜன பந்தியில் நமக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவில் ஒரு 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 அப்பத்துண்டை கையில் தந்துட்டு இது ஆண்டவுடைய சரீரமாக இருக்கிறது என்று புசிக்க சொல்ற. யாருமே அறிஞ்சு கொள்ள முடியாது. அதை இந்த அப்பத்துணிக்கையில் கை போடுகிற எல்லாரும் அறிஞ்சு கொள்ள முடியாது. அறிஞ்சவங்க மட்டும்தான் அறிய முடியும். ஆமென். எல்லாரும் அது ஒரு நல்லது தான். ராபோஜன பந்தியில் கை போடணும். எப்படியோ ஒரு நாள் வரலைங்களும் 2 நாள் வரலைங்களும் நம்ம கை போடணும். 2 சுத்திகரிப்பு வரலைங்களும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் 50 நிமிஷம் நிமிர்ந்து வந்தாலும் எல்லாருக்கும் அந்த தாகம் இருக்குது. பட் அந்த 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 அப்பத்துணிக்க அது இயேசுடைய சரீரம் என்று சொல்லும்போது அது இயேசுக்க சரீரம் என்பதை அறிகிறவன் யார்? அந்த அப்பத்துணிக்கையில் தேவனுடைய சிலுவையிலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக விழுகிறத பார்க்கிற மனுஷனே ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பரீட்சையை நிந்திக்கிற சூழ்நிலை வருகிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களை குறித்து பேசணும். ஆமென். அப்ப ஜெபத்தில் எதையும் அசைக்க பண்ண முடியும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நல்லா யோசிக்கணும். நம்ம ஆண்டவரை எந்த விதத்திலும் நம்ம இகழ்ந்து போய்விடக்கூடாது. ஆமே. கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சார், நான் தந்த தரிசனம் தப்பா, நான் கண்ட சொப்பனம் தப்பா, அது கண்டா எனக்கு மனமடிவாக இருக்குது, எனக்கு சோர்வாக இருக்குது, எல்லாரும் என்னை இகழ்வனும். இன்னும் இகழ்கிறவர்களை கர்த்தர் இகழ்வார். ஆமே. பரிகாசம் அடிக்கிறவங்கள கர்த்தர், அது புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், மருமக்களாக இருக்கட்டும், பேர பிள்ளை, யார் பரிகாசம் அடிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பரிகாசம் அடிக்க வைப்பார். கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மூலமாக நம்மை பரீட்சை பார்க்கிற தேவன். ஆமென். எவ்வளவு உபத்திரம் வருதோ, எவ்வளவு நிந்த வருதோ, அதுக்கு ஒன்றுக்கு டபுளாக நம்மை ஆசீர்வதிக்க போறாரு. அதனால ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவருக்கு நன்றி பலி கூட செலுத்தணுமே தவிர அதாவது அது சோர்ந்து போய் இருக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. எச்சரிக்கையாயிரு, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ தொழில் செய்கிறவங்க, இந்த வேலைக்கு போகிறவங்க, நம்ம வேலை செய்து தொழிலை செய்து சம்பாதிப்பதற்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறது கர்த்தராகிய தேவன். பாருங்க, என்ன கவனமா இன்று உங்களுக்கு சாட்சி அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள்.